பழனி நகரில் திருக்கோவில் நிர்வாகத்தை கண்டித்து முழு கடை அடைப்பு. அனைத்து வணிகர் சங்க பேரமைப்பு ஆதரவு. எல்லாருக்கும் வணக்கம். இன்று ஆலோசனை கூட்டம் போட்டிருக்கிறோம். தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்பு வந்து வணிகம் அடிவார பகுதியில் இருக்கக்கூடிய வணிகர்கள் புறமே நம்ம சங்கத்தில் இருக்காங்க. அது மட்டும் இல்லை, நிறைய பிரச்சனைகள் தொடர்ந்து வந்துட்டு இருக்குது. அதுக்கு நம்மளுடைய நகரமன்ற தலைவருடைய தலைமையில் 33 வார்டு கவுன்சிலர் வந்து நம்முடைய தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்பு ஆதரவு கேட்டாங்க. எங்களுடைய பொறுப்பாளர் அமைப்பும் கலந்து மாநில தலைவருடைய ஒப்புதலை பெற்று இன்று ஆதரவு நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். தேவஸ்தானத்து பிரச்சனை ஓரளவுக்கு சுமூகமாகவில்லை என்றால் தொடர் போராட்டமும் எங்களுடைய வணிகர் சங்க பேரமைப்பு தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்கோம். கடந்த 6 மாதமாக வந்து கிரிவல பாதை அடைக்கிறது, கடைகளை இடிக்கிறது, இந்த நிகழ்வுகள் நடந்துட்டு இருக்குது. ஆனால் விக்ரமராஜா வந்து இதனா வரைக்கும் ஒரு கண்டனமோ அல்லது ஒரு வியாபாரியை சந்திக்கிறதோ எதுக்கு இதனா வரைக்கும் பணிகள் நடக்கலாம். இது மூலியமாக தான் நடந்துட்டு இருக்குது. இதுக்கு அடுத்து உச்சகட்ட போராட்டத்துக்கு வந்துட்டீங்க. இதுக்காவது வருவாரா இல்லை? புரியுதுங்களா? ஆதரவு கேட்டு இப்பதான் முறையா தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்பு இப்பதான் வந்து ஆதரவே கேட்டிருக்காங்க அவங்க. இதுக்கப்புறம் இப்ப நடந்த ஆதரவு கூட தலைவர் சொல்லித்தான் நாங்க அந்த ஆதரவே கொடுத்துருக்கிறோம். வேற இவ்வளவு பாதிப்பு ஏற்பட்டு நம்ம போராட்டத்தில் இறங்கியிருக்கோம். இப்பதான் உங்களுக்கு ஆதரவு இந்த போராட்டத்தின் மூலமா இனி நம்ம இறந்ததை வீடு கடைகள் எல்லாமே நல்ல கேள்விதான் காரிதி. இது வந்து வருத்தம் தான் எங்களுக்கு. இந்த பிரச்சனையை வந்து ஆரம்பத்திலேயே தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்பு இன்னைக்கு கலந்தோ இல்ல எங்களோட கலந்து சொல்லியிருந்தா கூட இந்த பிரச்சனையை மாநில தலைவர் இங்க கொண்டு வந்து இந்த பிரச்சனை பெருசா உருவாக்கி இந்த பிரச்சனை தீர்வு காண முடிஞ்சிருக்கும். ஆனா இந்த பிரச்சனையுடைய ஆதரவு இப்பதானே எங்களை கேட்டு வந்திருக்காங்க. இதுவரைக்கும் யாருமே வரலைங்கிற தகவல் உங்களுக்கும் தெரியுமே. ஏற்கனவே பேரணி வச்சாங்க, எல்லாம் நடந்தது உங்களுக்கு தெரியும். அப்போ கூட எங்களுடைய சங்கத்துக்கு அழைப்பு இல்லையே. இப்ப மொத்த கேள்வி நீங்க வந்து தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்பு கேட்ட நாங்க எப்படி பதில் சொல்ல முடியும்? இப்ப வந்து கடையடைப்புக்கு முழு ஆதரவு கொடுத்துட்டோம். 67 சங்கம் இருக்கு. 67 சங்கத்தை சார்ந்த கடைகளை போறது சாத்தறதுக்கு ஆதரவு கொடுத்துட்டோம். நாங்க செய்யக்கூடிய வேலை இது. அடுத்து என்ன பிரச்சனை வந்தாலும் அதுக்கு நாங்க பங்கேற்று கொண்டு போறோம் இந்த பிரச்சனைய. நாளைக்கு நீதிபதி வர்றாரு, ஆய்வு பண்றதுக்கு வர்றாரு, பாரதிதாசன் வர்றாரு. அவரை வந்து வணிகர் சங்க அன்னைக்கு ஏதாவது கோரிக்கை வைக்கணுமா? வேற ஏதாவது கட்டமைப்புகள் வசதி ஏதாவது ஏற்படுத்துறதுக்கு மனு கொடுக்கலாம். நீதியரசர் வர்ற அன்னைக்கு முக்கிய நிர்வாகிகள்லாம் நேரில் சென்று இந்த மாதிரி ஒரு கோரிக்கை மனுவோ அவங்ககிட்ட கொடுக்கறதுக்கு ஒரு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கிறோம். மாநில தலைவர்கிட்ட ஒப்புதல் பெற்று பொறுப்பாளர்கிட்ட கலந்து கொடுக்கலாம்னு சொல்லி நாங்கள் ஒரு ஐடியா பண்ணியிருக்கோம். அவர் வருகையை முன்னிட்டு தான் கடையடைப்பு போராட்டங்கள் எல்லாமே அறிவிச்சிருக்காங்க. திடீர்னு வருகை ரத்தாயிருச்சுன்னா வழக்கமா நடக்குமா இல்ல இல்ல 13ஆம் தேதி உறுதியாக கடையடைப்பு போராட்டம் உறுதியா நடக்கும். அதுல மாற்று கருத்து கிடையாது. எங்க சங்கத்தை சார்ந்தவர்கள் தலைவர் உள்ளிட்ட தொண்டர் வரைக்கும் ஒரு கடை கூட திறந்திருக்காது. இது நான் எங்களுக்கு கொடுத்த அசஸ்மெண்ட் நாங்க பண்ணி கொடுத்துறோம், அவ்வளவுதான். அதுக்கு அன்னைக்கு வர்றாங்களா வரலையாங்கிறது எங்களுக்கு தெரியாது.